வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏஐ என்ற தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அதில் இருக்கும் ஒரு வார்த்தையை பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவு மனிதனிடத்திலிருந்து பெறப்பட்டது தான் இல்லையா? ஆனால் தொழில்நுட்பமும் வளர்ச்சி என்று நாம் குறிப்பிடுகிற மற்ற வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் சமூகத்தில் நம்மிடையே இருக்க வேண்டிய ஒரு பெரிய நுண்ணறிவு நேர்மை. நேர்மை எந்த விதமான வாழ்க்கையை உருவாக்கும் என்பது அந்த நேர்மையை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வாழ்பவர்களுக்குத்தான் அது தெரியும். நேர்மை என்ற ஒரே ஒரு சித்தாந்தம் வளர்ந்துவிட்டால் ஒழுக்கம் அதன் பின்னாலே வந்துவிடும், அதுவும் அமைந்துவிடும். ஏஐ வளர்ந்தது, ஆனால் நேர்மை ஏன் குறைந்து போனது? நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள், நாம் சந்திக்கும் மனிதர்கள் இவர்களிடம் உண்மையை சொல்கிறார்களா என்று கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இது ஒரு துர்பாக்கியமான நிலை. மனிதனுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்கக்கூடாது. சுற்றிலும் பொய் பேசுபவர்களை வைத்துக்கொண்டு ஒருவன் முன்னேற முடியாது. ஏன், சொல்லும் நான் உட்பட பொய் பேசிக்கொண்டே முன்னேற முடியும் என்பது மிக மிக ஒரு தவறான விடயம். ஜென்டில்மேன் என்ற ஒரு படம் மறைந்த எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் வசனம் எழுதியிருப்பார். பிரபலமான எழுத்தாளர், நிறைய அவருடைய வசனங்கள் நல்லாயிருக்கும். கதையாடல், அந்த சச்சுரல் நல்லாயிருக்கும். அதில் ஒரு ஜென்டில்மேன் படத்தில் ஒரு வசனம் வரும், தந்திரம் செய்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஒரு முறை நீ வேஷம் போட்டு பழகிட்டேன்னா அந்த வேஷத்தை உன்னால் கலைக்க முடியாது அப்படின்னு கதாநாயகன் ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்கிற மாதிரி வசனம் வரும். அதைத்தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். ஒரு முறை நீங்கள் வேஷம் போட்டிங்கன்னா உங்களால் அந்த வேஷத்தை கலைக்க முடியாது வாழ்க்கையில். அப்போது நேர்மை குறைந்து வருகிறது என்பதை கண்கூடாக காண்கிறோம். பொய் பேசுபவர்கள் அதிகமாக வருவதை கண்கூடாக காண்கிறோம். நேர்மையை எங்கோ தியாகம் செய்துவிட்டு நாம் தொழில்நுட்பத்தை மட்டுமே வளர்த்து ஒரு சமுதாயம் வளர்ந்து விட முடியுமா? இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். விரிவாக ஆராய வேண்டிய ஒரு விடயம். அனைவரையும் இதை சிந்திக்க வேண்டுகிறேன். ஒரு 3 நிமிஷத்துலையோ 1/2 மணி நேரத்தில் இதை பேச முடியாது. இந்த ஒரு விதையை விதைக்கிறேன், இது வளரட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.